friends, welcome back to my channel Think New Act Smart. இன்னைக்கு வந்து நம்ம கிச்சனுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க தான் கலாக்கா, நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அக்காவோட ஸ்பெஷல் ஐட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா அவங்க வந்து இந்த உப்பு உருண்டை வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காண்டி இப்போ வந்து ஒரு டம்ளர் ஈக்குவல் ரேஷியோவில் வந்து பச்சரிசியும் புழுங்கலரிசியும் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 ஹவர்ஸாக ஊறுது. அதுக்கு வந்து வேறு என்னக்கா தாளிப்பெல்லாம் போடணும்ல, அதுக்கு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தாளிப்பு அதெல்லாம் அக்கா பண்ணும்போது காமிப்பாங்க நமக்கு. அப்புறம் வந்து அதே மாதிரி இது ஒரு பச்சரிசி புழுங்கலரிசி ஒரு கம்மி ரேஷியோவில் ஊற வச்சுருக்கேன். இது வந்து அவங்க அம்மாவோட ஸ்பெஷல் அல்வா, அது பண்ண போகிறாங்க. அதுக்கு தேவையானது வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஏலக்காய் தூள், இது வெல்லத்தை திருவி வச்சுருக்கோம், அண்டு தேங்காய். இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த அரிசி வந்து ஒரு மாவு மாதிரி அரைச்சிடணும். ஸோ அதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி அந்த அளவு நாங்கள் எடுத்தது காமிச்சிக்கிறேன். இதில் தான் வந்து இது ஒரு 1/2 கப்பு உள்ள ஒரு இதில் வந்து புழுங்கலரிசி பச்சரிசி அந்த உப்பு உருண்டைக்கு ஈக்குவல் ரேஷியோ எடுத்துட்டேன். அப்புறம் இது வந்து இது அதுலேருந்து கால் இது வந்துட்டு அந்த ஸ்வீட்டுக்காக எடுத்திருக்கோம், அரிசி அல்வாக்காக. இதுலேயும் பச்சரிசி புழுங்கரிசி ஈக்குவல் ரேஷியோ எடுத்திருக்கு. வெல்லம் வந்து உங்கள் ஸ்வீட் வந்து ஆஸ் யூ டிசையர், நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்போ சொல்லுங்கள். ரொம்ப நைஸாக இருக்கிற அப்போ என்ன சொன்னீங்க? குறைக்கணும். அக்கா வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து கொரன்னு வரணும்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப மெய்யாக அரைச்சிடக்கூடாது, பதம் வந்து கொரன்னு இருக்கணும். இருங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த பதத்தில் இருக்கணும் உப்பு உருண்டைக்கு. சரி, இப்போ அடுத்து என்னக்கா பண்ணும்? இது தாளிக்கணும். ஓகே, கொஞ்சோண்டு கடுகு. இப்போ சொல்லுங்கள், என்னென்ன போட்டு தாளிக்கணும்? முதல்ல எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் போட்டு தாளிக்கணும். சரி, ஓகே, காமிக்கிறோம் இப்போ நாங்கள் எப்படி தாளிக்கிறோன்ட்டு. இப்போ வந்து பேன் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, அக்கா கடுகு போட்டாங்க. இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே அடுத்து என்னக்கா போடணும்? கடலப்பருப்பு. அந்த கடுகு போடுறாங்க, இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ வந்து கடலைப்பருப்பு போடுறாங்க, ஒரு 3 ஸ்பூன். அந்த ஸ்பூன் அளவு காமிங்க. சின்ன ஸ்பூனில் வந்து 3. ஓகே. அடுத்து அடுத்து உளுத்தம்பருப்பு வந்து ஒரு 3 ஸ்பூன். போடுங்க. இந்த பருப்பெல்லாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம்க்கா வேறு என்ன போடுறோம்? இது செவந்த உடனே காஞ்ச மிளகா போட போகிறீங்க. இப்போது பருப்பு வந்து செவந்துருச்சு. இப்போ வந்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணணும். போட்டுருங்க. போடுங்க. போட்டு ஒரு நல்ல மிக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க. இப்போ வந்து அடுத்து வந்து மாவு வந்து கொட்டணும். அது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ வந்து மாவை வந்து அதோடு ஆட் பண்ணுறாங்க. நான் வந்து அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிட்டேன். இப்போது அதை ஆட் பண்ணுறாங்க. இந்த டைமில் அவங்களுக்கு அந்த பருப்பு இதாகிடுச்சுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிட்டு தான் இப்போ ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அந்த மாவை போட்டாங்க. இப்போ அது எல்லாத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆறின பிறகு உருண்டை பிடிக்கணும். கொஞ்சம் தேங்காய், கருவேப்பிலை ஆட் பண்ணோம், ஆனால் கருவேப்பிலை கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் இப்போ வந்து தேங்காய் மட்டும் ஆட் பண்ணிட போகிறாங்க. போடுங்க. சும்மா ஒரு 1/4 முடி தேங்காய் பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணணும். இப்போ இது ஆறின பிறகு நம்ம இட்லி குண்டனில் வந்து உருண்டை பிடிச்சி வைக்கணும். உங்கள் அம்மா அடிக்கடி உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்கல்ல, அதை சொல்லுங்கள். உங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் வேறு இதில் என்ன உங்கள் அம்மா ஞாபகங்கள் என்ன இருக்குது உங்களுக்கு? இதில்
இதில் என்ன தெரியும், ஆ என்ன இருக்குது எனக்கு என்ன தெரியும். அவங்க அம்மாவை நினச்சி கண்ணே கலங்குறாங்க. அடிக்கடி அவங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்களாம். அம்மா வடி யாருக்கும் வராது. அம்மா இஸ் அம்மா. இப்போ வந்து இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருங்க. இது எப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பிடிச்சிடணுமா, அப்போ தான் அந்த உருண்டை கரெக்டாக வருமா. ஸோ நான் இப்போ உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது சும்மா ஒரு கம்மியாக பண்ணுறனால நான் இந்த மாதிரி பெரிய இட்லி பாத்திரத்தில் வைக்காமல் ஜஸ்ட் இந்த கடாயில் இட்லி தட்டு வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது இப்போ இந்த உருண்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். எவ்வளோ நேரம்க்கா வேகணும்? ஒரு 10 நிமிஷம் வந்தால் கரெக்டாக இருக்குமா. சரி வச்சுருங்கக்கா, வைங்க. இது பேர் உப்பு உருண்டைன்னு வைக்கலாமா, கலாஸ் உப்பு உருண்டைன்னு வைக்கலாமா? அப்படி வச்சிடும். எங்கள் வீட்டுக்காரக்கே சொல்லுவாங்க. கலாக்கா ஸ்பெஷல் உப்பு உருண்டை ரெடியாக போகுது, வச்சுட்டோம். இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வெந்துருச்சு. அக்கா சொல்லுங்கக்கா பதம் எப்படின்ட்டு. நல்லா வெந்துருச்சு. இறக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா. இப்போ வந்து பேன் வச்சாச்சு. அது ஆக்சுவலி வந்து அடுப்பெல்லாம் பற்ற வைக்க வேணாம், அப்படியே இதை வந்து அரைச்சிட்டு அப்படியே ஊற்றணும் இந்த ஸ்வீட்டுக்கு. கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுமா? எல்லாம் சரி சரி சரி, வெள்ளத்தை பார்க்கணும். சரி சரி சரி, அப்புறமா கூட தண்ணி சரி ஓகே. போடுங்க, அதில் முக்கா போடுங்க. போடுங்க போடுங்க, முக்கா போடுங்க. போட்டுருவேன். போடுங்க. வெல்லம் போட்டாச்சு. அடுத்து இது எதுவுமே வந்து பற்ற வைக்கல, ஜஸ்ட்டு அப்படியே தான் பேனில் போட்டுட்ருக்கோம். அடுத்து கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதாவது ஒரு 75% வெந்தால் போதும், ஏன்னா திருப்பி நம்ம அதை குக் பண்ண போகிறோம். அதனால் போட்டுருங்கக்கா. கடலைப்பருப்பு ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் தேங்காய். ஓகே, தேங்காயும் போட்டுருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிவிடுங்க. ஏலக்காய் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் கரண்டி வச்சு கலரணும். ஓகே, பண்ணுங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணி இருக்குது. ஓகே. இப்போ இப்படி தண்ணி ஆயிடுச்சுன்னா என்னக்கா பண்ணுறது? பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திக்கு கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஆகிடவே நாங்கள் கொஞ்சம் இது அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துட்டோம். ஸோ இப்போ இதுதான் கரெக்டு அதை அப்படியே கொஞ்சம் அது இது பண்ணி காமிங்கக்கா, எடுத்து காமிங்க. இந்த இது இதோ எப்படி இருக்கணும். இப்போ அடுத்து வந்து நம்ம இதே மாதிரி இட்லி குண்டான் வச்சுட்டு, இதுவும் இட்லி தட்டில் தான் போட்டு பண்ண போகிறாங்க. இப்போ இட்லி தட்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் நெய் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் தான், என்ன ஆயில் வேணால் போட்டுக்கலாம். ஊற்றுங்கக்கா. இப்போ ஸ்வீட்டுக்கு வந்து நெய் நல்லாயிருக்கும், நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவினேன். ஓகே, இட்லி மாதிரி ஊற்றிடணும். இதுவும் வந்து அவங்க அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ்ஷாக, மீன்ஸ் அடிக்கடி பண்ணுவாங்களாம். இந்த பாருங்கள், இட்லி மாதிரி ஊற்றி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுத்து வெந்த பிறகு நான் காமிக்கிறேன். எவ்வளோ நேரங்க அது வேகிற டைமு? இட்லி எப்படி வேகுதா அவ்வளோ டைம்? ஒரு 15 நிமிஷம், 10லேருந்து 15 நிமிஷம். ஓகே. இப்போ ஆக்சுவலி அல்வா மாதிரி பண்ணலாம் தான் நினச்சோம், பட் கொஞ்சம் டைம் இல்லாதனால வந்து இந்த மாதிரி இட்லி மாதிரி ஊற்றி வச்சுட்டாங்க. இப்போ அந்த அல்வா மாதிரி பண்ணுறது சொல்லுங்கக்கா, எப்படி பண்ணுறது? ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி சுடு தண்ணி காய வைக்கணும். மாவு கெட்டியாக கரைச்சிக்கணும். கரைச்சின்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கையில் எப்படி கலக்கிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி கலரிக்கிட்டே இருக்கணும். கலர்னோடனே நல்லா மாவு வெந்தோடனே அப்புறமா தான் இந்த கடலைப்பருப்பு வேக வச்சது, வெல்லம், ஏலக்காய் இதெல்லாம் கொட்டணும். கொட்டிட்டு கலரு தட்டில் எண்ணெயை தடவிட்டு அப்படியே ஊற்றி கொஞ்சம் ஆற வச்சிடணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அது கலரை அது கெட்டி ஆகிக்கிட்டே இருக்கும். அது நல்லா மாவு வெந்துச்சான்னு பார்த்துட்டேன்னா நல்லா வெந்துக்கிட்டு, இப்போ எப்படி கஞ்சி காசுறோம் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கெட்டி ஆகணுன்னு கடலைப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய் எல்லாத்தையும் கொட்டி அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு தட்டில் எண்ணெயை தடவி அதில் ஊற்றிட்டு ஆற வச்சிடணும்.
ஓ அதான் நீங்கள் அல்வான்னு சொன்னது. ஸோ இந்த ஓகே டைம் இல்லைனா நம்ம இது பண்ணிட்டோம். இப்படி பண்ணுறது. சரி சரி இது ஈஸியாக இருக்கும். இதுவும் ஈஸியாக இருக்கும். வேகுது இல்லை, அது வந்து கலர் ஏகிட்டுனால நல்லா புரியுது. நெய் கீ போட்டுக்கலாமா? அதில் நெய் போட்டு இது பண்ணலாமா? ஒன்றா போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஒன்றா செய்யலாம். சரி சரி ஓகே ஓகே. ரெடி ஆகிடுச்சு உப்புருண்டை அண்ட் அந்த ஸ்வீட். இது அவங்க மெத்தட் சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அப்புறம் கலாக்கா அப்படி வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து ஒரு 2 புது டிஷ் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி உப்புருண்டை வந்து இட்ஸ் எக்ஸிஸ்டிங் தான், எல்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த ஸ்வீட் வந்து ஒரு புதுசு தான் எனக்கு. நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரே ஒரு விஷயம், நம்ம வந்து கொஞ்சம் திக்காக அரைச்சிருக்கணும். அது இருந்தால் சாஃப்டாக கரெக்டாக வந்திருக்கும். ஓகே. சரி 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 ஓகே ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் கலாக்கா. வந்து உங்கள் டைம் பிஸி ஷெட்யூலில் வந்து எங்களுக்காக நீங்கள் செஞ்சு காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அக்கா வந்து கேமராவுக்கு புதுசுன்றனால கொஞ்சம் அப்படி இப்படி எங்கள் வீடியோ வந்திருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சொல்லுங்கள், என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். God bless you all. Thanks for watching. Thank you.